ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கவர் பேக்கேஜிங்காக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நான் வந்து ஆல்ரெடி பழனி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலைங்களா? பழனி போயிருந்தேன் இல்லையா, அதுக்கான வீடியோ தான். பழனியில் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேந்திரம் பழம் சிப்ஸ். இது வந்து 2 பேக் ஆஃப் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு பேக்கெட் இருக்குது. அப்புறம் பாருங்கள், கோயிலுக்கு போயிட்டு பொரி வாங்காமல் வர முடியுமா? ஸோ அதனால் பொரி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பழனியோட ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் வாங்காமல் எப்படி வருது? பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தேன் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி விபூதி, அப்புறம் வந்து இலை சந்தனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்க்கவே புதுசாக அதை நான் நேற்று வாங்கிட்டு வந்தேன், அதனால் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கணும், எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி விபூதி, இது பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம், சிப்ஸு, பொரி. இங்கே ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்குது பாருங்கள். சிப்ஸ் எவ்வளோ 160 எவ்வளோ சம்திங் சொன்னாங்க, எவ்வளோன்ற ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு இருக்குது, அந்த பாப்பாக்காக இந்த பேங்கிள் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. குட்டி குட்டி பசங்களுக்கு அழகழகாக இருக்குது இல்லையா, ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாமி டாலர் வந்து அவங்க போடுவாங்க, அதுக்காக வந்து இந்த சாமி டாலர் வந்து வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப நிமிஷம் நான் வந்து இங்கே பாருங்கள், இது க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், டாலரோடு வாங்கியிருக்கேன், முருகர் டாலரோடு வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், செம க்யூட்டாக அழகாக இருக்குது. எப்போயும் ஒரே மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வாங்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் வந்து முருகர் இருக்கார். அதே மாதிரி இதுலேயும் விநாயகர், முருகர். இந்த பாப்பாக்காக அந்த கிளிப் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் வந்து சேல் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து இதுக்கான என்னன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கிளிப்பு, இந்த பேங்கிள், இதெல்லாம் வந்து அந்த பாப்பாக்காக வாங்கியிருந்தது. கிளிப்பு, இந்த கயிறு, அதெல்லாம் வந்து அந்த பாப்பாவுக்கு, குட்டி பாப்பாக்காக வாங்கியிருந்தது. குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் சேர்த்து வாங்கியிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து அன்னபூர்ணா சாமி. இது வந்து அதாவது தட்டில் சாப்பாடு தான், அந்த அரிசி வச்சு அதுக்கு மேலே சாமி வைப்பாங்க இல்லையா, அன்னபூரணி தாயார் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இது வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறது, முருகர் நான் பார்த்தேன், பட் ஆனால் முருகர் இருந்தார் வீட்டில், ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன். அவங்க சொன்னது எனக்கு ஒர்த்தாக தோணலை. ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். இந்த குட்டி பிளேட்டில் பாருங்கள், அன்னபூரணி தயார் இருக்காங்க. நாளைக்கு தான் வைக்கணும், சாமி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் வைக்கணும். இது பாருங்கள், க்யூட்டாக அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 120. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த க்யூட்டான பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல இந்த பர்ஸு. இதுவுமே வந்து அங்கே 120 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தது. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு குட்டி பர்ஸ் வாங்கணும் சொல்லி இது வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள், க்யூட்னு அதிலே போட்டுருக்கல, செம்ம க்யூட்டாக இருக்குது. 3D வேஷன்ஸ் மாதிரி, இந்த டபுள் மல்டி கலர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ப்ளூ வந்து டபுள் ஷேட் மாதிரி தெரியுது.